ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதால ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த பையனுக்கு எப்படி சூப்பர் பவர் வந்தது அப்படின்ற மாதிரி அந்த அவங்க அம்மாட்ட கேட்டவுடனே அவங்க அம்மாவுக்கு துடுக்குன்னு தூக்கி போட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அவங்களோட பாட்டிக்கிட்ட போய் இதேமாரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பையனை, இவனை எப்படியா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க எல்லா லேடியும் கூப்பிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க. நீங்கள் அடுத்த நாள் இல்லை இந்த மாதத்துலேயே இந்த பையனை ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பலைன்னா உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி போறாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல எல்லாம் தேடுறாங்க. அங்க பேக் எல்லாம் வெளியே மாட்டி வச்சுட்டு போற மாதிரி, ஏன்னா அவன் வெயிட் இருந்தா தானே ஒரே இடத்துல இருப்பான், இல்லைன்னா மேல பறந்துருவான்ல. அதனால இது நம்ம செட் ஆகாது, ஊரை விட்டு காலி பண்ணிடலான்ட்டு ஊரை விட்டு காலி பண்ணிடுறாங்க. இதுல கொஞ்சம் வருஷங்கள் போது பெரிய மனுஷனா ஆயிடுறான். 25 வயசு ஒரு ஆளு அந்த மாதிரி இருக்கான். அப்பயுமே அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி. இவங்க அம்மாவுக்கு என்னன்னா, இந்த வெளி உலகத்துக்கு இவனோட பவர் தெரிஞ்சிச்சுன்னா எங்கேயோ நம்மளை விட்டு இவன் போயிடுவானோ அப்படின்ற மாதிரி பயத்திலே இருப்பாங்க. எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் ரொம்ப பாசமாக வளர்க்குறாங்க அவங்க பையனை. அந்த பாட்டி வயசாகி இறந்துட்டாங்க போல. எப்பயும் போல டிவி பார்த்துட்டு இருக்கான். அந்த டிவியில ஒரு ப்ரோக்ராம்ல உங்களோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த போட்டியில நீங்க கண்டிப்பா கலந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் இருப்பான். நமக்கு இதனால ஒரு ஃபிளேம் கிடைக்கும், நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். இவங்க வீட்டுல அம்மாக்கெல்லாம் தெரியாம அந்த ஷோக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்றான். அந்த டிவியில டெலிகாஸ்ட் ஆகுது. டெலிகாஸ்ட் ஆகும்போது இவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவன் திறமைய டிவியில பார்த்துட்டு இந்த மேஜிக் ஷோலாம் நடத்துறவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க இவனை கூப்பிடுறாங்க, இதே மாதிரி நீ என் கூட வாப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணா உனக்கு அமௌண்ட் தருவாங்க, உனக்கு ஃபிளேமும் கிடைக்கும், பார்த்துக்குப்பா அப்படின்னோடனே கொஞ்ச நாள் போகுது. நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க வீடெல்லாம் தராங்க. அந்த வீட்லயும் போய் ஸ்டே பண்றான். கொஞ்ச நாள் ஆக ஆக நம்ம அம்மாக்கு துரோகம் பண்றோமோ, நம்ம அம்மாவை விட்டுட்டு நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையில கூட இவனோட திறமையை அவங்க அம்மா மறைச்சு வச்சிருக்காங்க, இவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பிடிக்கல. அந்த மேஜிக் அரேஞ்ச் பண்ற அந்த ஆள்கிட்ட போயிட்டு, இல்லைங்க நான் இந்த மாதிரி வரமாட்டேன், எங்க அம்மா கூட இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த ஆள், நான் வெளில எல்லாத்தையும் கேட்டா என்ன சொல்றது, அந்த பையன் மேல பறந்து போயிட்டான், செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஆளும் வெளில சொல்றாரு. அடுத்த நாள் பேப்பர்ல வருது, மேகசின்லயும் வருது, இவன் இந்த மாதிரி இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி. இவன் ஊர்ல யாருக்குமே தெரியாது, தாடி கீடிலாம் அதிகமா வளர்த்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு இவன் யாருன்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆளு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்க அம்மா கூட. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அவனுக்குன்னு இப்ப யாருமே இல்லை. ஒரு தனிமரமா தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன வயசுல ஒரு பொண்ணு இவன் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொன்னாலும் அந்த பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு இவன் யாரு அப்படின்னு கெஸ் பண்ணானா, இவன் சின்ன வயசுல ஒரு பேக், ரோஸ் கலர் பேக், பிங்க் கலர் பேக் கொடுத்தேன்னு சொன்னால அந்த பேக்கை வச்சுதான் இவன் அந்த பையன் சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ரெண்டு பேரும் பேசி ஒண்ணுக்குள்ள ஒன்னா, ஏற்கனவே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னா நல்லா பேசி பழகி இவங்க ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க.